ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, வடை, அப்புறமா பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப மசிகிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது, லைட்டாக தரன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக மசிச்சுட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம மித்த பொருளையெல்லாம் சேர்த்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு முதல்ல அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் உளுந்து, அதுவும் லைட்டாக வதங்கின உடனே தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 மிளகா பக்கம் போட்டிருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும் 1/2 டீஸ்பூன் சீரகம் அதிகம் சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்க்கனாவே போதும். இந்த அளவுக்கு சேர்த்து இது எல்லாமே பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை கடைசியாக போட்டுருங்க, முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகி போயிடும், அப்போ கசந்த மாதிரி போயிடும் பொடி. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வரல, இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. அடுத்ததாக இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். ஆயில் சூடானதும் இதில் ஒரு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் அதை சேர்த்துடலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல திக்னஸும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, அதோடவே இந்த மசாலா வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்ட அந்த மசாலாவையும் கலந்து கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்க் குவான்டிட்டி பண்ணுறீங்க, நிறைய பேர்த்துக்கு பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமான வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் அகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதே போல் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எப்போவுமே சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குற வரைக்கும் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புளியோட அளவு நம்ம குறைச்சி பயன்படுத்திக்கலாம். தக்காளியை அதிகமாக சேர்த்துட்டு புளியை குறைக்கிற வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அதை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கேரட், அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே பீன்ஸு ஒரு 4லேருந்து 5 பக்கம் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா,
அதையும் உள்ளே கலந்துடலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை அந்த ஜாரை வந்து லைட்டாக அலசி அதுலேயே சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சிருக்கறனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்தா தான் அந்த காய்கள்லாம் நல்லா பிடிச்சி வேகும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம மசிச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா பருப்பு, அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஓரளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துருக்கிறேன். நான் முதவே சொன்ன மாதிரி 2 தக்காளி சேர்த்துருக்கறனால புளியோட அளவை நான் குறைச்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே 1/2 டீஸ்பூன் உளுந்து, கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நல்லா ஈஸியான அதே நேரத்தில் நல்ல சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ கடைசியாக வந்து எண்ணெயில் தாளித்து கொட்டினேன். உங்களுக்கு இன்னும் நல்லா வாசனையாக வேணும் அப்படின்னா நெய் கொஞ்சம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இந்த டேஸ்டான டிஃபன் சாம்பாரை நல்லா மணக்க நீங்களும் இட்லி, தோசை, வடை, அப்படி இல்லைன்னா பொங்கல், இது மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நல்லா சுட இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.